நண்பர்களே, காலையில் செய்கிற ஒரு சின்ன பழக்கம் தான் உங்கள் உடம்பையே ரீஸ்டார்ட் பண்ணிடும். டைஜஷன் சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். உடம்பு லேசாக ஃபீல் ஆகும். நாளே நல்லா தொடங்கும். சும்மா யோசிச்சு பாருங்க. தினமும் காலை எழுந்ததும் ஒரு கிளாஸ் தண்ணியில் கொஞ்சம் விதைகள் போடுறது மட்டும்தான். உண்மையாகவே இது உடம்புல சேர்ந்த கொழுப்பை குறைக்குமா? அடிக்கடி வர கேஸ், ப்ளோட்டிங், மார்புக்குள்ள எரிச்சல் மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா? நீங்கள் நினைப்பீங்க, இவ்வளவு ஈஸியாக இருந்தால் எல்லாருமே பண்ணியிருப்பாங்களேன்னு. ஆனால் விஷயம் அதில் இல்லை நண்பர்களே. எல்லாரும் பண்ணுறாங்க, ஆனால் சரியான முறையில் இல்லை. அதனால தான் பலனும் வர்றதில்ல. இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ஏதோ பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. நம்ம வீட்டிலேயே இருக்கும் ஒரு சிம்பிள் பழக்கம். ஆயுர்வேதத்தில் காலம் காலமாக பயன்படுத்தினதும் இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் செட் ஆகிறதுமான ஒரு விஷயம். அதுதான் சோம்பு தண்ணீர். இந்த வீடியோவில் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சோம்பு தண்ணீர் குடித்தா உடம்புக்குள்ள என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்குது, யாரெல்லாம் இதை குடிக்கலாம், யாருக்கு இது செட் ஆகாது, எப்படி செய்யணும், எப்போ குடிக்கணும், இவை எல்லாத்தையும் சிம்பிளாக இழுக்காமல் சாதாரண மொழியில் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இது மருத்துவ ஆலோசனை கிடையாது. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதையே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏதாவது உடம்பு சம்மந்தமான பிரச்சனை இருந்தால் இதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை யோசித்து முடிவெடுக்கலாம். கட்டாயம் இல்லை, விருப்பம் இருந்தால் மட்டும் போதும். இப்போது சோம்பு விஷயத்துக்கு வரலாம். சோம்புன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு குளிர்ச்சியானதுன்னு தோணும். ஆனால் உண்மை என்னென்னா, இது உடம்புக்குள்ளே வேலை செய்யும்போது டைஜஷனை தூண்டும். சாப்பாடு சீக்கிரம் ஜீரணம் ஆக உதவும். ஆனால் அதே நேரத்தில் உடம்பை ரொம்ப சூடாக்காமல் பேலன்ஸாக வைத்திருக்கும். அதனால தான் சில பேருக்கு இது குளிர்ச்சியாக ஃபீல் ஆகும். அடுத்த முறை யாராவது உங்ககிட்ட சோம்பு குளிர்ச்சியானதுன்னு சொன்னால் ஒரு சின்ன கேள்வி கேளுங்க. அப்படி குளிர்ச்சியானதாக இருந்தால் சாப்பாடு சீக்கிரம் ஜீரணாக எப்படி உதவுது, உடம்பு லேசாக ஃபீல் ஆக எப்படி காரணமாக இருக்குது அப்படின்னு. சோம்பு தண்ணீரோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, அடிக்கடி கேஸ், வயிறு புடைச்சிருக்கிற ஃபீல், சரியாக மலம் போகாமல் கஷ்டப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப பேர் அனுபவத்தில் நல்ல மாற்றம் உணர்ந்திருக்காங்க. அதனால தான் பழைய காலத்தில் சாப்பாட்டுக்கு பிறகு சோம்பு மென்று சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு. இதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, உடம்பு கனமாக ஃபீல் ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சாப்பாட்டுக்கு மேலே ஆசை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதனால் எடை குறைக்க நினைக்கிறவர்களுக்கும் சோம்பு தண்ணீர் ஒரு நல்ல ஆதரவாக இருக்கலாம். மந்திரம் மாதிரி எல்லாத்தையும் ஒரே நாளில் மாற்றிடும்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் தினமும் ஒரு சின்ன பழக்கமாக எடுத்துக்கிட்டா உடம்பே மாறுதுன்னு நீங்கள் தான் சொல்லுவீங்க. இதுக்கு மேலே எப்படி செய்யணும், எவ்வளவு குடிக்கணும், எப்போ குடிக்கணும்னு அடுத்தடுத்தா தெளிவாக பார்ப்போம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை குடிக்க ஆரம்பித்தா அடிக்கடி வர்ற தேவையில்லாத சாப்பாட்டு ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதே நேரத்தில் வயிறு புடைச்சிருக்கிற ஃபீல், கேஸ் சேர்கிற மாதிரி இருக்கிற ப்ளோட்டிங் எல்லாமே மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் பல ஆயுர்வேத வெயிட் லாஸ் பழக்கங்களில் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் லேசாக சூடான சோம்பு தண்ணீர் குடிக்க சொல்கிறாங்க. அப்படி குடித்தா நாள் முழுக்க உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். மெட்டபாலிசம் நல்லா வேலை செய்யும். எடை குறைக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாகும். ஆனால் சோம்போட பயன் டைஜஷன், எடை குறைச்சல் இவ்வளோட முடிஞ்சிடலை. சோம்பு மூளைக்கு நல்லது, கண்களுக்கும் உதவுன்னு சொல்லப்படுது. அதோடு சேர்த்து பெண்களுக்கு தனியாக ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. பழைய காலத்துல இருந்து சோம்பை தாய்ப்பால் தொடர்பான ஆதரவுக்காக, மாதவிடாய் நாட்களில் வர வலியை குறைக்க, பெண்களோட உடம்பு பேலன்ஸாக இருக்க உதவுன்னு பயன்படுத்தி வந்திருக்காங்க. அதனால ஆயுர்வேத பார்வையில் பார்த்தா சோம்பு அப்படின்றது தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிம்பிள் இயற்கை பழக்கம். ஒரே ஒரு விஷயத்துக்காக இல்லை, பல விதத்தில் உடம்புக்கு சப்போர்ட் தரக்கூடிய ஒன்று. உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு நேச்சுரல் பேலன்ஸ் மாதிரி இதை எடுத்துக்கலாம். ஆயுர்வேதம் மட்டும் இல்லை, இப்போது நம்ம அன்றாட அனுபவங்களும் இதை ஒத்துக்குது. சோம்பு தண்ணீர் குடித்தா கேஸ், ப்ளோட்டிங், வயிறு பிடிப்பு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் குறையிறதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு அடிக்கடி வயிறு சரியாக கோஆப்ரேட் பண்ணாத நிலையும் நல்ல மாற்றம் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அதோட சோம்புக்குள்ளே இருக்கிற இயற்கை தன்மைகள் உடம்புக்குள்ள செல்கள் தேவையில்லாமல் பாதிக்கப்படாமல் இருக்க உதவுது. நீண்ட காலத்தில் வரக்கூடிய சில ஹெல்த் பிரச்சனைகள் வர சான்ஸையும் குறைக்க உதவும்னு நம்பப்படுது. இப்போது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ப்ராக்டிக்கல் விஷயத்துக்கு வரலாம்.
சோம்பு தண்ணீரை எப்படி செய்யணும், எவ்வளவு குடிக்கணும், எப்போ குடிக்கணும்னு. சோம்பு தண்ணீர் செய்ய 2 ரொம்ப சுலபமான வழிகள் இருக்கு. முதல் வழி, இரவில் தண்ணியில் ஊற வச்சு குடிக்கிறது. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி 1 அல்லது 2 டீஸ்பூன் சோம்பெடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. காலையில் எழுந்ததும் அந்த தண்ணியை வடிகட்டி அப்படியே குடித்தா போதும். 2வது வழி, சோம்பு தண்ணீரை கொதிக்க வைத்து குடிக்கிறது. இதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பை லேசாக நசுக்கிட்டு 2 கப் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்கணும். தண்ணீர் பாதியாக குறையிற வரைக்கும் கொதித்ததும் அதை வடிகட்டி லேசாக சூடாக குடிக்கலாம். ஒரு நாளுக்கு 1 முதல் 2 கிளாஸ் சோம்பு தண்ணீர் குடித்தாலே போதும். இல்லைன்னா ஒரு முதல் 2 கப் இதோட கஷாயம் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே அதிகமாக எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. சோம்பு தண்ணீர் குடிக்க சிறந்த நேரம் காலையில் வெறும் வயிற்றில். அந்த நேரத்தில் குடித்தா உடம்புக்கு நல்ல ஹைட்ரேஷன் கிடைக்கும். ஜீரணம் இயல்பாக தொடங்கும். ராத்திரி முழுக்க சேர்ந்த கழிவுகள் வெளியேற உதவும். உங்களோட முக்கிய இலக்கு எடை குறைக்கணும்னா சாப்பாட்டுக்கு 30 நிமிஷம் முன்னாடியும் 1 கப் சோம்பு தண்ணீர் குடிக்கலாம். அது பசியை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும். தேவையில்லாத சாப்பாட்டு ஆசையையும் குறைக்கும். மந்திரம் மாதிரி ஒரே நாளில் மாற்றம் எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் இதை ஒரு தினசரி பழக்கமாக எடுத்துக்கிட்டா உடம்பே மெதுவாக மாறுதுன்னு நீங்கள் தான் உணர்வீங்க. இதனால் பசி கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். எடை குறைக்கிற பயணத்தில் உங்களுக்கு நல்ல ஆதரவாகவும் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்க நண்பர்களே, இது எதுவும் மந்திரம் கிடையாது. ஒரு நாளில் எல்லாம் மாறிடும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இதை தினமும் குடித்தாதான் இதோட உண்மையான பலன் மெதுவாக தெரியும். அதனால் குறைந்தது 2 முதல் 3 வாரம் வரைக்கும் தொடர்ச்சியாக குடிங்க. அதில் நல்ல மாற்றம் ஃபீல் ஆச்சுன்னா 2 முதல் 3 மாதம் வரைக்கும் கூட இதை ஒரு பழக்கமாக எடுத்துக்கலாம். பொதுவாக சோம்பு தண்ணீர் மென்மையானது, ஜென்டிலானதுன்னு தான் சொல்லப்படுது. ஆனால் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கர்ப்ப காலத்தில் இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது நல்லது. உடம்பு ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அல்லது சில விஷயங்களுக்கு உடம்பு அதிகமாக சென்சிட்டிவாக இருக்கிறவங்க இதை குடிக்காமல் இருக்கலாம். வலிப்பு, ஃபிட்ஸ் மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதோடு சேர்த்து இரத்தத்தை மெல்லியதாக்குற மாதிரி மருந்துகள், ஹார்மோன் தொடர்பான மருந்துகள் அல்லது குடும்ப கட்டுப்பாடு மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க சோம்பு தண்ணீரை தினசரி பழக்கமாக மாற்றணும்னு நினச்சா அதுக்கு முன்னாடி ஒரு முறை மருத்துவர்கிட்ட கேட்டு முடிவெடுக்கிறது பாதுகாப்பானது. சோம்பு மாதிரியே ஜீரகம், ஓமம், இந்த 2 விதிகளும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த 2ஐயும் சோம்போடு சேர்த்து எடுத்துக்கிட்டா இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு வேற வேற மாதிரி ரியாக்ட் ஆகும் நண்பர்களே. அதனால எதையும் பார்த்த உடனே அப்படியே பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. மெதுவாக உங்கள் உடம்பு என்ன சொல்கிறதுன்னு கவனித்து உங்களுக்கு செட் ஆகிறத மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் தான் பெரிய மாற்றங்களுக்கு ஆரம்பம். இப்போது உடம்பை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆரோக்கியம் தானாக பின்தொடரும். இதே மாதிரி இன்னும் பயனுள்ள விஷயங்களை அடுத்தடுத்து பேசலாம். அது வரைக்கும் உங்கள் உடம்பையும் மனசையும் கவனிச்சுக்கோங்க. உடம்பு நலமாக இருந்தால் மனசும் நிம்மதியாக இருக்கும். மனசு நிம்மதியாக இருந்தால் வாழ்க்கையும் அழகாக போகும். சின்ன பழக்கங்களை மதிங்க. உங்கள் உடம்பை சொல்கிறத கேளுங்க. நலமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நம்ம சேனலில் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.